தன் வாயை உடைச்சி வீங்கி போய் எதிர்க்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து கூட உங்களுக்கு டவுட் வரல? அவன் ஏதோ எள்ளுருண்டை சாப்பிட நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்க வாய்க்கு பொரி உருண்டை கொடுப்பாங்க, வாங்கிக்க. ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோன்னு சொல்லாங்க. ஸ்டார் படம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். யாரோ புதுசாக நம்ம சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் ஊற்றுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டார் படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். எனக்கு ஃபீல் குட் மூவினே சொல்லாங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக நல்லா சுவாரஸ்யமாகவே போச்சுன்னு சொல்லாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் கதையோட ட்ராக்கும் மாறின மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஆச்சு. மித்தபடி கிளைமேக்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க. எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஸ்டார் படத்தோட கதை என்னென்னு பார்த்துடலாம். அதாவது நம்ம ஆக்டர் கவின் அப்படின்னு சொல்லாங்க. கவின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஆகணும், அதாவது ஒன்று விஜய் ஆட்ட ஆகணும், இல்லாட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆட்ட ஆகணும், ஒரு ஸ்டார் ஒரு பட்டாளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்டிங் வைஸில் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லாங்க. ஒரு படத்தில் நடித்து மக்களெல்லாம் அவரை பார்த்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. கடைசியாக ஒரு ஸ்டார் ஆனாரா ஆகலையா, இவருக்கு பின்னாடி இருந்து யார் கை கொடுத்தா நல்லா சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி யார் இவ்வளோ வந்து ஸ்டார் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி படம் வந்து முக்கியமான கருத்தை யாரை சொல்லணும்னா நம்ம அவ்வளோ சொல்லான்னு சொல்லாங்க. லா மாஸ்டரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா சிங்கப்பூர் சலூன்லேருந்து நீங்கள் அவரை பார்க்குறீங்க. சிங்கப்பூர் சலூன்லேயே மிரட்டி விட்டுருப்பார் நம்ம இவர் ஆர்ஜே பாலாஜியை. இப்போது கவினுக்கும் வந்து அப்பாவாக வந்திருக்காருன்னு சொல்லாங்க. லாவில் வந்து கடைசியாக வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம கவின் அவங்கள ஸ்டார் ஆக்கினாரா ஆக்கலையான்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது படத்தோட டேரக்டாக கதைக்குள்ளே போகலாம். கவின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டார் ஆகிறதுக்காக ஒரு கதை இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னு சொல்லி ஒரு அதாவது ரேண்டமாக பாட்டு வந்துடலான்னே சொல்லாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னா, நார்மலாக சொல்லணும்னா நம்ம ஸ்கூல் படித்து தான் காலேஜ் போவோம். இதே மாதிரி தான் ஸ்கூல் லைஃப்பில் நடக்கிற கவின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதம் என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்கூல் லைஃப்குள்ளே வராருன்னு சொல்லலாம். சைக்கிளில் மாதம் என்ட்ரி கொடுத்துட்டு வருவார். இவரோட நண்பர், அதாவது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர் வந்து நம்ம பேப்பரை பார்த்து அப்படியே எழுதி வச்சுருவார். அந்தந்த விஷயம்லாம் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி வந்து இந்த சீன் வந்துச்சு. ஒன் ஆஃப் த ஃபீல் குட் மூவினே சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் லைஃப் நான் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அடுத்து வந்து காலேஜ் லைஃப் தான் போவேன் அப்படின்னு சொல்லி அங்கே காலேஜ் லைஃபுக்கு போவார். காலேஜ் போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஹீரோயினை மீட் பண்ணுவார். ஹீரோயினை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு கதை ஜானர் உருவாகுன்னே சொல்லலாம். அங்கே என்ன உருவாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ வந்து விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுத்தமாக விரும்புகிற ஐடியாவே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கவின் அவங்க காலேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவன் ஒரு நல்ல ஒரு பாயாக இருக்கான், இவன் ஒரு நல்ல ஒரு டைப்பாக இருக்கான், நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்கான், இவனை தான் நம்ம வந்து லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணுங்க, காலேஜ் மிஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம படிக்கும் போது எப்படி இருந்திருப்போமோ அந்த ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. அது எனக்கு லைட்டாக கனெக்ட் ஆச்சுன்னே சொல்லாங்க. அதே மாதிரி இவர் கவின் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுவாங்க. ஹீரோயினை மீட் பண்ண உடனே சப்புன்னு ஒரு அப்பா விடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கதைகள்லாம் வந்து அங்கங்கே அப்படியே மூவ் ஆகிட்டு வருன்னே சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கவின் அவங்க மார்க் எடுத்திருப்பாங்க 71. அந்த சீனில் பார்க்கும்போது பயங்கர வைப்பாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவின் அவங்கள பயங்கரமாக தூக்கி விடுறதுக்கு நல்ல ஒரு கேரக்டர்னு சொல்லி நம்ம டேரக்டர் எல்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டிருக்காருன்னு சொல்லாங்க. வேறு லெவல் பண்ணிட்டாரு. அதே மாதிரி கவின் அவங்க ஸ்டார் ஆனாரா இல்லையா நான் சொன்ன பாருங்கள். கவின் அவங்க வீட்டில் எப்பவும் போல் காலேஜ் லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டுருப்பார். அங்கேருந்து ஒரு கான்டாக்ட் வரும், வெளியூருக்கு வந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஆக்டிங்க்கு நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஆளுங்க, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கவின் அவங்க வெளியூருக்கு போவாங்கன்னே சொல்லாங்க. வெளியூர் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க. ஆக்டிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்டிங்லாம் கிடையாது. அவர் வந்து கவிதை மாதிரி பேசுவார்னு சொல்லாங்க. அந்த கவிதை பேசிகிட்டே இருக்கும்போது அந்த டேரக்டர் இருக்கார் பாருங்க, அந்த கோ டேரக்டர் கேட்டுட்டு இருக்கிற என்ன சொல்கிறாருன்னா, ஒன்ஸ் மோர்னு சொன்னோடனே கவின் அவங்க அந்த இடத்துல டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆகணும் இல்லாமல் அந்த டென்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. உண்மையை சொல்லணும்னா கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டீங்கன்னா, அதாவது இது வந்து என்ன ஏறி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஏறி மிதிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவின் அவங்க அந்த வெளியூர் போனாங்க பாருங்கள், அங்கேயே வந்து கஷ்டப்படுவார்னு சொல்லாங்க. இவருக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, அங்கே போனவுடனே அந்த ஆக்டிங்லேயும் ஒத்து வரல, ஆக்டிங் வயசுலேயும் எடுத்துக்கவே ஆளுங்க.
எப்படியாவது நம்ம வந்து திரும்ப வந்து ஏதோ ஒரு ஸ்டார் ஆகி அவரை வந்து மீட் பண்ணி நம்ம ஒரு ஆக்டிங்க்கு ஒரு வாய்ப்பு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிட்பைட் அடிச்சிடனே சொல்லாங்க. அந்த ஊருக்குள்ளே கவின் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. பிட்பைட் அடிச்சுட்டு அந்த பரிசெல்லாம் பிடிங்கிட்டு ஓடிடுவாங்க. அப்போ கவின்கிட்ட காசு இருக்காது. அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்னை வந்து ஆக்டிங்கில் எடுத்துக்கல, செலக்டும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நான் ரிட்டன் ஊருக்கு ஒன்று எனக்கு பஸ்ஸுக்கு காசும் இல்லை, காசு மட்டும் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சீனு வேறு லெவல்னு சொல்லலாம். அது நமக்கே நடந்திருக்கும். அவங்க அப்பா உடனே டமால் கட் பண்ணிட்டாருங்க. வேறு லெவல் சம்பவம் ஆயிடுச்சு. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் அந்த சீனில் தேட்டரில் பார்க்கும்போது எல்லாத்தோட ஆடியன்ஸும் பார்க்கும்போது கனெக்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். நமக்கே இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த கவின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியூருக்குள்ளேயே வந்து அங்கே இங்கேயே சுற்றி எல்லாம் சாப்பாடு, அப்புறம் வந்து அந்த பபிள்ஸில் குழந்தைய விளாண்டுருக்கும் பாருங்கள், அந்த இதெல்லாம் விற்று இது பண்ணிகிட்டு இருப்பார், சாப்பாட்டுருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அங்கேயே போய் மீட்டப் பண்ணுவாங்க. அங்கே மீட்டப் பண்ணி அவங்க கூட வந்து லவ் பாண்டிங் வந்து உருவாகுன்னே சொல்லலாம். ஹீரோயின் என்னோட லவ் பாண்டிங் உருவானாலும் கொஞ்ச நாள் போக போக நல்லா தான் போயிட்டுருக்கோம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவின் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் சேஞ்சஸ் வரும்போது, அதாவது லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகும்போது ஏதோ ஒன்று கெட்டது நடக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி கவின் அவங்க காரில் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. அதை ஆக்டிங்க்கு ஷூட்டிங்க்கு கூப்பிட்ருப்பாங்க. அங்கே போயிட்டுருக்கும் போது கார் ஆக்சிடெண்ட் ஆகி கவின் அவங்களுக்கு வந்து ஃபேஸ்லாம் அடிபட்டுருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கதை என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, என்னடா இன்னும் படம் முடியலையே, ஃபோன் எடுத்து அப்படியே பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சது இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஐசிக்குள்ளே படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்ச உடனே அப்படியே கீழே போட்டு இது பண்ணிட்டாங்க, இன்ட்ரோல் விட்டாங்க. சரி, இன்ட்ரோல் தான் விட்டாங்க, நீ அடுத்து எப்படியோ கவின் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் விஷயம் நடந்திருக்குது, இன்னும் முயற்சி எடுப்பாரா எப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டு தான் போய் செகண்ட் ஹாஃபில் போய் உட்காந்தோம். செகண்ட் ஹாஃப் போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எங்கடா கதை போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போகுது, செகண்ட் ஹாஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டுன்னே சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, டேரக்டர் யாரோ வந்து பேசும்போது ஏதோ குழப்பி விட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரியலை. மேபி வந்து இந்த கதையை வந்து தேவையில்லாத கதைகள் நிறையா வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்குன்னே சொல்லலாம். சரி, ரெண்டாவது ஹீரோயினை வந்து நம்ம கவின் அவங்க மீட் பண்ணுவாங்க. அதாவது கவின் அவங்க காலேஜுக்குள்ளே வந்து ஒரு கல்ச்சர் நடக்கும்போது லேடி கெட்டப் போட்டிருப்பாங்க. அந்த சீனில் பார்க்கும்போது தேட்டரில் செம்ம வைபாச்சுன்னு சொல்லாங்க. நானே வந்து பயங்கரமாக கற்றுனேன். அப்புறம் அங்கே வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று தூக்கி ஒரு பொண்ணுகிட்ட வந்து தூக்கி வச்சுருவார். அது வந்து படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது தூக்கி போட்டோடனே அந்த ஹீரோயின் வந்து வருவாங்க. அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும், லவ் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே வந்து கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்டு தான் கவின் அவங்க ஹஸ்பண்ட் ஆயிடுவாங்க. ஹஸ்பண்ட் ஆனதுக்கப்புறம் குழந்தை வரையும் வந்துடும். குழந்தை வந்ததுக்கப்புறம் கிளைமேக்ஸில் நான் சொல்கிறேன், அப்படி லைனாக வரேன். இவங்க 2 பேர் பாண்டிங் வந்து நல்லா லவ்வெல்லாம் போயிட்டுருக்கோம், நல்லா தான் போயிட்டுருக்கோம். இவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. அதே மாதிரி கவினையும் சேர்ந்து வேலை செய்ய வைப்பாங்க. ஏன்னா இவர் சும்மா தான் இருக்கார், ஏதோ வேலை செஞ்சு பொழைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அங்கே அப்படியே போயிட்டுருக்கும் போது இவங்க 2 பேருக்கு ஒரு சண்டைகள் உருவாகுது. 2 பேர் பிரியிறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையாக சொல்லணும்னா, பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து கன்சீவாக இருக்கிறது வந்து கவின்கிட்ட சொல்லவே மாட்டாங்க ஒய்ஃபு. அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கன்சீவ் ஆகி 8 மாதத்துக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் அதிகமாகாட்டி குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு அவங்க இறந்த மாதிரி காட்டுவாங்க. அந்த சீனில் பார்க்கும்போது லைட்டாக கண் கலங்கி விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்கார். யாருன்னா கண்டிப்பாக படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள் தான் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். நானே இப்போ தான் பார்த்தேன். நம்ம வெற்றிமாறன் சார் வராருன்னு சொன்னாங்க. அந்த சீனில் பார்க்கும்போது தேட்டரில் செம்ம வைப்பு, கத்துன்னு கத்துறாங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. நானும் வெற்றிமாறன் சாரை கண்ணை தொடச்சிட்டு அப்படியே நல்லா பார்க்குறேன், வெற்றிமாறன் சாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பயங்கர வைப்பாச்சு. வெற்றிமாறன் சார் வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி கவினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், இவனை கூப்பிட்றா நடிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அவங்களாம் நடிக்க மாட்டாங்க சார், இவங்களாம் எதுக்குங்க சார் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டவத்தை பேசி கூப்பிட்றவனை அப்படின்னு சொல்லுவார். அந்த இதெல்லாம் செம்ம வைப்பாக இருந்துச்சு. கவின் அவங்க கடைசியாக ஸ்டார் ஆனாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வரும். தரமான சம்பவம், இப்படி தரமான ஒரு சம்பவம் இருக்குது. செகண்ட் ஹாஃப் எந்த அளவு நீங்கள் போர் அடித்து அதாவது ரொம்ப இந்த படம் எப்படா முடியும், கஷ்டப்பட்டு நம்ம பார்த்துட்ருக்கோமே எப்படா முடியும், நம்ம வீட்டுக்கு எப்படா விடுவாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கும் போது கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சார் பாருங்க. எல்லாம் அவங்க வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ் நான் சொன்னால் உங்களுக்கு ஸ்பாயில் மாதிரி ஆயிரும். கிளைமேக்ஸ் மட்டும் படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜா நல்லா பண்ணியிருக்காரு. மெமரி சாங்னு ஒரு குத்து சாங் வரும், அதுவும் நல்லா பயங்கரமாக பண்ணிட்டாங்க. பிஜிஎம்லாம் அடிச்சு நோக்கிட்டார் நம்ம யுவன் சங்கர் ராஜா.
சாங்கு மட்டும் நிறையா இருக்குது, அது மட்டும் அவாய்ட் பண்ணி தானே படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லாங்க. எனக்கு இந்த படத்துக்கு கனெக்ட் ஆனது, நான் ஸ்டார் ரேட்டு 5க்கு எவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3.25 கொடுப்பேங்க கண்டிப்பாக. ஏன் அந்த மீதியெல்லாம் எங்கே ப்ரோ போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த படம் வந்து சாங் அதிகமாக இருந்தங்காட்டி ஓரளவுக்கு வந்து என்னடா இப்படி சாங் வந்துக்கிட்டே இருக்குது, நிமிஷத்துக்கு ஒருக்கா சாங் வருதுங்க. அது படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எத்தனை இதனால இந்த ஸ்டார் கொடுக்குறேன்னு சொல்லி. ஓகே, ஓவராலாக வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இல்லைன்னவங்க. கவினோட ஆக்டிங் சூப்பர், ஹீரோயின் 2 பேர்த்தோட ஆக்டிங்கும் சூப்பர், யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் அதாவது தெருக்கி விட்டார்னு சொல்லலாம். லா மாஸ்டர் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாருன்னு சொல்லாங்க. லா அவங்க தான் முக்கியமாக படத்தோட அடிப்படையை விட நல்ல ஒரு ட்ரூ ஸ்டோரியில் வந்து உட்கார வச்சுருக்காருன்னு சொல்லாங்க. அவர் இல்லைன்னா கண்டிப்பாக படம் வந்து இந்த அளவு சுவாரஸ்யம் குறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஆட்களை தூக்கி போட்டிருக்காங்க. படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். யூ சர்டிஃபிகேட் தான் வந்திருக்குது, தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வீக் டேஸில் போர் அடித்தா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சாட்டர்டே நாளைக்கு சாட்டர்டே சண்டே எப்போவுமே நைட் ஷோ சாயங்காலம் ஷோலாம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா பார்க்கலான்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.